வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு வடை சட்டியில் கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் எடுத்து கொட்டிக்கலாம். அது அப்படியே லைட்டாக ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே லேசாக வணக்கி விட்டுக்கலாம். ஏன்னா வெண்டைக்காயில் உள்ள வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த வெண்டைக்காய் லேசாக வடை சட்டியில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடிக்க விடலாம். இப்போ அதோட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். இப்போ அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயில் வணக்கி விடலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை எடுத்து கொட்டி நல்லா கிளறி விடலாம். எண்ணெயோட கொஞ்சம் வேகட்டும், மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் வெந்திருக்குது. இப்போ இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ அதோட துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவை சேர்த்து நல்லா வணக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டாட்டா, பாய் பாய்.